ரேணு, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். வா. மேடம் மேடம், என்னாச்சு? எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். முகூர்த்த நேரம் நெருங்குது. உங்களை மன வரைக்கும் உடனே அழைச்சிட்டு வர சொல்லி பாஞ்சாலி மேடம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்க வாங்க, நம்ம போலாம். ரேணு, ஓப்பனாவே சொல்றேன், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. மேடம், என்ன குழப்பம்? கல்யாணம்னா கொஞ்சம் டென்ஷன் இருக்கதான் செய்யும். அது இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். நீங்க வாங்க, நம்ம போலாம், வாங்க. இங்க பாரு ரேணு, என்ன சமாளிக்கிறதா நினைச்சு நீ ஏதேதோ பேசிட்டு இருக்க. அது அப்பட்டமாவே தெரியுது. மேடம், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மேடம். ரேணு, நேரடியாவே கேக்குறேன், உண்மையை சொல்லு. அர்ஜுனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? மேடம், நீங்க முதல்ல மேடைக்கு வாங்க. எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. வாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு சில உண்மைகள் தெரிஞ்சாகணும். உனக்கு முன்னாடியே அர்ஜுன் தெரியுமா? உங்க அப்பாவுக்கோ அர்ஜுன் அப்பாவுக்கோ என்னதான் பிரச்சனை? அர்ஜுன் கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன ரேணு? மேடம், அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க வாங்க, நம்ம போலாம். வாங்க வாங்க, என் கூட வா. மணமக்களை அழைச்சிட்டு வாங்கோ. பெத்தவாளுக்கு பாத பூஜை பண்ணணும். இதோ கூட்டு வரேன் சாமி. இதோ வா விஜய். வாங்க. இன்னும் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏதோ வேஷ்டி சரி பண்ணிட்டு வரேன்னு போனாங்க. வேணும்னா நான் போய் கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நீ சபையிலே நில்லு. கல்யாணத்துக்கு வரவங்கள வர வைக்கணும். ஏங்க, மாப்பிள்ளையும் பொண்ணையும் சீக்கிரமா கூட்டிட்டு வர சொல்றாரு. நான் மனு ரெடியாகி ரொம்ப நேரம் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்க யார் கூடயும் பேசிக்கிட்டு இருப்பா போல இருக்கு. யாரையாவது விட்டு அவளை உடனே இங்க வர சொல்லு. அச்சோ, ரேணு இருக்கால, அவ அணுவை அடிச்சிட்டு வரேன்னு போயிருக்கா.